நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்தியா போட்ட அதிரடி உத்தரவு, நாளைய தினம் களமிறங்குறாங்க நம்முடைய இந்திய ராணுவம். இதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்தில் போர் சூழும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவரான முகமது யூனிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்தியா கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வங்கதேசம் துண்டு துண்டாகும் அப்படின்னும், இதுக்கு மேலே ஏதாவது பேசினீங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய பகுதிகளே இருக்காது அப்படின்னு சொல்லி கடுமையான மிரட்டல் ஒன்று விட்டுருக்காங்க. இதை பற்றியும் நம்முடைய படைகள் எதுக்காக களமிறங்குறாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எல்லைக்குள்ள 20 ட்ரோன்கள் நுழைஞ்சிருக்கு. இதனால உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றிய அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் சம்பவமாக நம்ம வங்கதேசம் தொடர்பான செய்தியை பார்த்துடலாம். அதாவது வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாம இப்போ போர் சூழல்ல இருக்கிறோம். உள்நாட்டிலையும் சரி, நம்முடைய நாட்டுக்கு வெளியில, அதாவது குறிப்பாக அவர் மறைமுகமாக இந்தியாவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய நாட்டுக்கு வெளியே நடக்கும் செயல்னால இப்போ போர் சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் வங்கதேசத்தில் முகமது யூனிஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி உட்பட இன்னும் சிலர் திரும்பி உள்ள நிலையில தான் அவருடைய இந்த பேச்சு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதே போல வங்கதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி வாக்கர்-உஸ்-ஜமான் இருக்கார் இல்லையா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நடத்துவது தொடர்பாக, அதாவது பொது தேர்தல் நடத்துவது தொடர்பாக வாக்குவாதம், பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே இருக்கு. என்ன அப்படின்னா, ராணுவ தளபதி வாக்கர்-உஸ்-ஜமான் இருக்கார் இல்லையா, அவர் வங்கதேசத்துல நாடாளுமன்ற தேர்தல் நீங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே, இந்த வருஷ இறுதிக்குள்ளேயே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் முகமது யூனிஸ் அவர்களும், நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் வைப்பேன், உங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னும், அதே போல் நான் 2026 இறுதிக்குள்ளே வைப்பேன், குறிப்பாக எந்த ஒரு தேதியையும் இது வரைக்கும் சொல்லலை. இப்போ அதாவது நேற்றைய தினம் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு, அதில் தான் அவர் எப்போ தேர்தலை வைக்கலாம் அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இது வரைக்குமே முகமது யூனிஸ் இப்போ தேர்தல் நடத்தலாம், அப்போ தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிடியை கொடுக்காமலே இருந்திருக்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான வாக்கர்-உஸ்-ஜமான் அவர்கள் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முகமது யூனிஸுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, அவர் கூட பல பேரும் இப்போ முகமது யூனிஸுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. அதே போல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை மீண்டும் வங்கதேசத்தில் அமைக்கலாம் அப்படின்னு ராணுவ தளபதி அவர்கள் நினைக்கிறாரு. ஆனால் முகமது யூனிஸ் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தலை தள்ளி வச்சு இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக நீடிக்கிறதுக்கே விரும்புகிறாரு. இதனால தேர்தலில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னும், இதை முடிச்சு அடுத்த ஆண்டு மத்தியில் தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு முகமது யூனிஸ் நினைக்கிறாரு. தேர்தல் விவகாரத்தில் முகமது யூனிஸுக்கு எதிராக ஒரு தரப்பு அரசியல்வாதிகள் செயல்பட்டு வர்றாங்க. குறிப்பாக ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த கட்சியுடைய தலைவர்கள் முகமது யூனிஸுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இதனால முகமது யூனிஸுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆலோசகர் பதவியே வேண்டாம் அப்படின்னு அதை ராஜினாமா செய்யறதுக்கு முகமது யூனிஸ் அவர்கள் முடிவு செஞ்சுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இதற்கிடையில தான் டாக்காவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜமுனா விருந்தினர் மாளிகை இருக்கு இங்கே டாக்காவில், அங்கே 20 கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடன் அவர் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த கூட்டத்தில் தான் முகமது யூனிஸ் அவர்கள் பரபரப்பாக பேசியிருக்கிறாரு. என்ன மனுஷன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாட்டுக்கு உள்ளே நடக்கும் செயல் மற்றும் நாட்டுக்கு வெளியே நடக்கும் செயல் உள்ளிட்டவற்றினால போர் போன்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. இது நம்மை முன்னோக்கி நகர்வதை தடுக்குது, நம்முடைய நாட்டுக்கான திட்டங்களை சிதைக்குது, மீண்டும் பழைய பாதைக்கு நம்ம இழுத்து செல்லுது. நாட்டில் அவாமி லீக், அதாவது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி தான் இந்த அவாமி லீக் கட்சி. இந்த கட்சி கடந்த 12ஆம் தேதி தடை செய்யப்பட்டுச்சு. இதனை அடுத்து தான் நாட்டுடைய நிலைமையை அவங்க மோசமாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஷேக் ஹசீனாவுடைய கட்சி மேலே முகமது யூனிஸ் அவர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. மேலே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான சதி திட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனையை முடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நான் நடத்துவேன். ஒருவேளை அதை செய்ய முடியாவிட்டால் குற்றம் புரிந்ததாக நினைப்பேன். 2026 ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள தேர்தலை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை மீட்டிங்கில் பங்கேற்றாங்களே, அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதனால ராணுவ தளபதி கொடுத்த ப்ரெஷர்ல இப்போ முகமது யூனிஸே தன்னுடைய வாயால அடுத்த வருஷம் ஜூன் 30 தேதிக்குள்ள தேர்தலை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே வேளையில தான் இந்தியா வங்கதேசத்துக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று, கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்கு. உங்களுடைய 2 பகுதி இருக்கு இல்லையா சிக்கன் நெக், அதை அப்படியே திருகிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா மிரட்டியிருக்காங்க.
அதாவது வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து நம்முடைய நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்களை பிரிக்கும் வகையில சர்ச்சைக்குரிய வகையில வந்து இவர் பேசிட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, உங்ககிட்ட 2 சிக்கன் நெக் பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடங்களை குறி வச்சோம்னா வங்கதேசம் வந்து துண்டாகி விடும் அப்படின்னு கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் அவர் வந்து, அதாவது இந்தியா இந்த மிரட்டலை விடுத்த உடனேயே தான் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து நம்முடைய நாட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நமக்கு கடுமையான போர் அப்படிங்கிற ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு, நாம் எல்லாம் உஷாரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசரமான மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதாவது சிலிகுரி காரிடோர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வங்கதேசத்துடைய லால் மோனிர் ஹாட் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கு. இங்கே வந்து 2ஆம் உலக போர் காலத்தில் விமானத்தளம் வந்து அமைஞ்சிச்சு. இந்த விமானத்தளத்தை வந்து மீண்டும் வங்கதேசம் வந்து புனரமைக்க இருக்காங்க. இது நடந்துச்சு அப்படின்னா வங்கதேசத்தினால நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் வந்து ஏற்படும். குறிப்பாக நம் நாட்டுடைய சிக்கன் நெக் பகுதி வந்து துண்டிக்கப்படும் பட்சத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் நம் நாட்டுடன் சாலை வழியாக தொடர்பின்றி இருக்கும் நிலை வந்து உருவாகும். வங்கதேசத்துடைய இந்த செயலுக்கு நம்முடைய நாடு வந்து உரிய பதிலடியை கொடுத்து வர்றாங்க. அந்த வகையில தான் வடகிழக்கு மாநிலங்கள் ஒன்றாக இருக்கும் அசாமுடைய பாஜக முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் வங்கதேசத்தை வந்து விளாசிட்டு வர்றாரு. பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பிரதமர் மோடி அவர்கள் உள்ளிட்டவர்கள் தான் கருத்துக்களை தெரிவிப்பாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த வாரத்தில் அசாமுடைய முதல்வர் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டு வர்றாரு. அதாவது இவர் பதிலடி கொடுத்துட்டு வர்றாரு இல்லையா, இவருடைய பதிலடி வந்து மத்திய அரசுடைய பதிலடியாகவே கருதப்படுது. உங்களை சமாளிக்கிறதுக்கு இந்திய அரசு தேவையில்லை, எங்களுடைய ஒரு மாநில முதல்வரே போதும் அப்படின்னு வங்கதேசத்துக்கு மத்திய அரசு மெசேஜ் அனுப்பும் வகையில் இந்த செயலை செய்வதாக சொல்லப்படுது. அதே போல சிக்கன் நெக் பகுதி குறித்து கருத்து தெரிவிச்சுட்டு வரும் வங்கதேசத்துடைய முகமது யூனிஸுக்கு கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதாவது வங்கதேசம் தங்க கிட்ட 2 சிக்கன் நெக் பகுதிகள் இருப்பதை மறந்துவிட வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை தொடர்ந்து அச்சுறுத்தி வருபவர்கள், அதாவது முகமது யூனிஸ் அவர்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வங்கதேசம் வந்து 2 சிக்கன் நெக் பகுதிகளை கொண்டிருக்கு. அவை 2மே ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவை. முதலாவது வந்து 80 கிலோமீட்டர் வடக்கு வங்கதேச வழித்தடம் டாக்கின் தினாஜ்பூர்லேருந்து தென்மேற்கு காரோ மலைகள் வரைக்கும் இருக்கு. இங்கே ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் முழு ரங்பூர் பிரிவையும் வங்கதேசத்தின் பிற பகுதிகளிலிருந்து முற்றிலும் பிரித்துவிடும். 2வது தெற்கு திரிபுராவிலிருந்து வங்காள விரிகுடா வரையிலான 28 கிலோமீட்டர் சிட்டாகாங் வழித்தடம். இந்தியாவுடைய சிக்கன் நெக் பகுதியை விட சின்னஞ்சிறு பாதை தான் இது. இந்த வழித்தடம் வந்து வங்கதேசத்துடைய பொருளாதார தலைநகருக்கும் அரசியல் தலைநகருக்கும் இடையிலான ஒரே இணைப்பாகும். சிலர் மறந்துவிடக்கூடிய புவியியல் உண்மைகளை மட்டுமே நான் முன்வைக்கிறேன். இந்தியாவுடைய சிலிகுரி வழித்தடத்தை, அதாவது சிக்கன் நெக் இருக்கு இல்லையா, இது போலவே நம்முடைய அண்டை நாடும் 2 குறுகிய வழித்தடங்களை கொண்டிருக்கு அப்படின்னு அவர் கடுமையான மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கிறாரு வங்கதேசத்துக்கு. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல இந்திய ராணுவம் வந்து களமிறங்குறாங்க. அதாவது நாளைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் ஒத்திகை வந்து நடத்துறாங்க. அதுவும் பாகிஸ்தானுடைய எல்லையோர மாநிலங்களில் வந்து இந்த போர் ஒத்திகை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய மத்திய அரசு போட்ட அதிரடி உத்தரவுல தான் நம்முடைய ராணுவம் வந்து நாளைய தினம் களமிறங்குறாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டுச்சு இல்லையா, அப்போ வந்து இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்தியா மேல பாகிஸ்தான் வந்து போர் தொடுத்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கும் மக்களை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிறது தொடர்பான பாதுகாப்பு ஒத்திகை வந்து நடத்தப்பட்டுச்சு. இதுல வந்து இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டா மின் விளக்குகளை அணைக்க வேண்டும், ஜன்னல்கள் அருகில நிற்கக்கூடாது அப்படிங்கிறது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு. இதே போல அனல்மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்கள்ல போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்கள்ல மீண்டும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படிதான் நாளை தினம், அதாவது மே 29ஆம் தேதி முதல் சிவில் பாதுகாப்பு மாதிரி பயிற்சிகள் வந்து மீண்டும் தொடங்க இருக்கு. இதே போல ஹரியானா அரசு மாநிலத்தின் அவசர கால தயார்நிலை மற்றும் பதிலளிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக நாளை 22 மாவட்டங்கள்ல மாலை 5 மணி முதல் ஆபரேஷன் ஷீல்டு அப்படிங்கிற பெயர்ல சிவில் பாதுகாப்பு பயிற்சியை நடத்தப்பட இருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பாகிஸ்தான் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்து சில வாரங்களே ஆகுது. இதற்கிடையில தான் இந்திய நேபாள எல்லையில திடீரென ட்ரோன் நடமாட்டம் இருந்திருக்கு. நேபாளத்திலிருந்து உள்ள நுழைஞ்ச 20 ட்ரோன்கள் இந்திய எல்லை பகுதியில் சுமார் 40 நிமிடங்கள் வரைக்கும் நோட்டமிட்டிருக்கு. இதனால இங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது திங்கட்கிழமை இரவு தான் நேபாளத்திலிருந்து 15லேருந்து 20 ட்ரோன்கள் வந்து இந்திய பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில நேற்று மீண்டும் அதே போல ட்ரோன்கள் நுழைவதை தடுக்கிறதுக்கு இந்திய நேபாள எல்லையில் உள்ள மாவட்டங்கள்ல ஹை அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு நுழைந்த இந்த ட்ரோன்கள் சுமார் 40 நிமிடங்கள் வரைக்கும் மதுபனி மாவட்டத்தில் இருக்கும் கம்லா அப்படிங்கிற எல்லை பகுதிகளில் பறந்து நோட்டமிட்டிருக்கு. அதுக்கப்புறமா மீண்டும் வந்த வழியிலேயே அது நேபாளத்துக்கு திரும்பி விட்டதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக இந்திய நேபாள எல்லையை பாதுகாக்கும்
சசாஸ்திரா சீமாபால் எஸ்எஸ்பி படையின் துணை கமாண்டன்ட் விவேக் ஓஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திங்கட்கிழமை இரவு 7:30 மணி அளவுல கம்லா எல்லையில இது போல 15 to 20 ட்ரோன்கள் திடீரென இந்திய பகுதிக்குள்ள நுழைஞ்சிச்சு. அதை பலரும் பார்த்தாங்க. அந்த ட்ரோன்கள் மேற்கு கிழக்கு திசையில சில காலம் சுற்றிய நிலையில பிறகு மீண்டும் நேபாளத்துக்குள்ள திரும்பிடுச்சு. அது நேபாளத்துக்கு திரும்புவதையும் நம்முடைய படையினர் சிலர் பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரோன்களை பார்த்த உடனேயே நம்முடைய வீரர்கள் அதிகாரிகளுக்கு தகவல்கள் தெரிவித்தாங்க. இது தொடர்பாக தர்பங்கா விமானப்படை மற்றும் டெல்லி விமானப்படை தளங்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தான் சர்வதேச எல்லையில் ஹை அலர்ட் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார். நேபாள் எல்லை பாதுகாப்பு படையினர் ஏதாவது ட்ரோன் பயிற்சிகளை நடத்தினாங்களா அப்படிங்கிற குறித்து நேபாளுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இந்தியா. இருந்தாலும் அது போல எந்த ஒரு பயிற்சியும் நடத்தப்படவில்லை அப்படின்னு நேபாளுடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால ட்ரோன்களை யார் அனுப்புனாங்க, இதன் பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிற குறித்து தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருது. மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லை பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எல்லையோர கக்காலியா போலீஸ் நிலைய அதிகாரி ராகேஷ் குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய எல்லை மட்டுமல்ல, இந்திய நேபாள் எல்லையிலையும் ரோந்து பணி சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கிடமான நபர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு மப்டிலையும் போலீசார் அவர்கள் கண்காணிச்சுட்டு வர்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.